மாகாண சபைகள் தேர்தலை நடாத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை. ஜேவிபி பொதுச் செயலாளர் அறிவிப்பு. முடிந்தால் பசிலை நாட்டுக்கு வரவழையுங்கள். அரசு தரப்பு நாமலுக்கு சவால். இஸ்ரேல் படைகளால் கைது செய்யப்பட்ட சமீரா நாடு திரும்பினார். நாடு மீண்டும் வங்குரோத்து ஆபத்தில் சஜித் எச்சரிக்கை. 226 இலங்கையருக்கு இன்டர்போல் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை. ஈரானுடனான ஒப்பந்தம் நிறைவு கட்டத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண சபைகள் தேர்தலுக்காக பாதுட்டில் ஒதுக்கிடப்பட்ட நிதி நாட்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கு மற்றும் பொருளாதார அரசியல் நெருக்கடி நிலைமைகளை சமாளிப்பதற்காக அனர்த்த நிவாரண பணிகளுக்காக செலவிடப்பட்டது. இதற்காக 50,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனாலேயே இந்த வருடத்தில் தேர்தலை நடாத்த முடியாமல் போனது என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தேர்தலில் ஏற்பட்ட சட்ட குளறுபடிகள் காரணமாக தற்போதைய சட்ட சிக்கல்களை ஆராய பாராளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த ஆண்டில் தேர்தலை நடாத்த முடியும். இவ்வாறு நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தபோது அவர் கூறினார். முடிந்தால் பசில் ராஜபக்ஷவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்துள்ளார். அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளன. பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இந்த சவாலை விடுத்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்தன. எனினும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றவாறு இவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பலை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றிய போது சிறைப்பிடிக்கப்பட்ட இலங்கையரான சமீரா மெக்புதீன் இன்று மே 24ஆம் தேதி பாதுகாப்பாக நாடு திரும்பினார். சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் இஸ்தான்புல்லுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் நாடு திரும்பினார். நெருக்கடிகளுக்கு மத்தியில் காசா மக்களுக்காக குரல் கொடுத்து மீண்டும் வந்துள்ள சமீரா மெக்பூதீனை வரவேற்பதற்காக பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். அங்கு வருகை தந்திருந்த பலஸ்தீனத்தை விடுவிப்போம் அமைப்பின் பிரதிநிதிகள் சமீரா மெக்பூதீனை இந்த துணிச்சலான மனிதநேய பயணத்தை பாராட்டி அவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியமையை கொண்டாடும் வகையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இலங்கை மீதான வங்குரோத்து அடையும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதில் தலைக்கணத்தை கைவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட உடன்படிக்கையை உடனடியாக எடுப்பதற்காக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று நடந்த நிகழ்வொன்றில் பேசிய போதே அவர் மேற்சொன்னவாறு குறிப்பிட்டார். நாட்டில் தற்சமயம் பிரச்சனைகள் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்கு ஜனாதிபதி நாடு முழுவதும் சுற்றி வந்து போதிய அளவு டொலர்கள் கையிருப்பில் உள்ளன என்று கூறினார். ஆனால் இன்று நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தான நிலை தொடர்பில் பல்வேறு புள்ளி விவரங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இது பற்றி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் குறித்து யதார்த்தமான உண்மையான புரிதல் மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டும். நாட்டுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு அனுப்பல்கள் 800 கோடியாக அதிகரித்தாலும் மத்திய கிழக்கு யுத்தம் தொடர்ந்தால் அல்லது நீடித்தால் மோசமடைந்தால் நாட்டின் பொருளாதாரத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
மத்திய கிழக்கு பொருளாதாரம் சரிந்தால் தொழிலாளர்களின் வேலைகள் இழக்கப்படும். இது தொடர்பில் அரசாங்கம் இன்னும் வாய் திறந்த பாடில்லை. 2022 வங்குரோத்தடைந்த சமயத்தில் 92 ரக பெட்ரோல் ரூபா 470 காணப்பட்டது. தற்சமயம் இந்த ரக பெட்ரோலின் விலை ரூபா 410 காணப்படுகின்றது. இந்த இலக்கங்கள் தரவுகளை பார்க்கும் போது மக்களுக்கு உண்மை நிலை புரிந்திருக்க வேண்டும். 2027 மார்ச் மாதம் IMF இணக்கப்பாடு முடிவுக்கு வருகின்றது. இதனால் ஏற்பட்ட தாக்கமும் மேலும் அதிகமாகும். இது நாட்டின் தரவரிசைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆகையால் தொடர்ச்சியான அடுத்தடுத்த IMF இணக்கப்பாட்டிற்கு செல்ல வேண்டும். 2028 ஆகும்போது இறக்குமதி 3 மாதம் வரை போல ஆண்டுதோறும் வெளிநாட்டு கடன் திருப்பிச் செலுத்துவது அமெரிக்க டாலர் 250 கோடியிலிருந்து 350 கோடியாக அதிகரிக்கும். இறக்குமதி செலவோடு நாட்டு கடனும் திருப்பிச் செலுத்த வேண்டும். இதற்கு தேவையான டொலர்கள் நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 226 சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்பு சிவப்பு அறிவித்தல்கள் மூலம் 35 சந்தேக நபர்களும் ஏனைய குற்றங்களுடன் தொடர்புடைய 33 பேரும் மேலும் சுமார் 68 முதல் 70 வரையிலான சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சுமார் 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த 226 பேரில் சுமார் 90 பேர் பாதாள உலக குழுவை சார்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இவர்கள் அனைவரும் விரைவில் இலங்கைக்குள் அழைத்து வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நிறைவடையும் நிலைக்கு வந்துள்ளது. விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பதும் அடங்கும் என்று கூறிய அவர் மேலதிக விவரங்கள் எதையும் தெரியப்படுத்தவில்லை. மேலும் அடுத்த சுற்று அமைதி பேச்சுக்கள் மிக விரைவில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் நேற்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் ஸ்மாயில் பாகாயி தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய போது 14 அம்சங்களை கொண்ட ஓர் உடன்பாட்டை எட்டுவதே ஈரானின் நோக்கம். இந்த உடன்பாடு இறுதி கட்டத்தில் உள்ளது. 30 முதல் 60 நாட்களுக்குள் மேலதிக பேச்சு நடாத்தப்பட்டு இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்று கூறினார். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தன. இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதும் மோதல் நடந்தது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள் தேர்தலை நடாத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை. JVP பொதுச் செயலாளர் அறிவிப்பு. முடிந்தால் பசிலை நாட்டுக்கு வரவழையுங்கள். அரசு தரப்பு நாமலுக்கு சவால். இஸ்ரேல் படைகளால் கைது செய்யப்பட்ட சமீரா நாடு திரும்பினார். நாடு மீண்டும் வங்குரோத்து ஆபத்தில். சஜித் எச்சரிக்கை. 226 இலங்கையருக்கு இன்டர்போல் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை. ஈரானுடனான ஒப்பந்தம் நிறைவு கட்டத்தில். அமெரிக்கா ஜனாதிபதி தெரிவிப்பு.